எப்பவுமே அந்த உண்மையமான நான் யார் அப்படின்ற விஷயம் தெரியும். உண்மையமான என்னுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். எப்போ வளர வளர இந்த சமூகத்தின் மூலம் நிறைய விஷயங்கள் எல்லாமே வாங்கும்போது ஒருத்தொருத்தர் ஒரு மாஸ்க் அப்படின்றது நமக்கு கொடுப்பாங்க. we will be trained to wear the masks. கோபம் வந்தால் நம்முடைய மைண்ட் நம்முடைய ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிடும். பயம் வந்தால் நம்முடைய ஃபேஸ் நம்முடைய மைண்ட் வேற மாதிரி ஆயிடும். ஒரு பாஸ் கூட பேசும்போது உள்ள எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் புன்னகையோட நம்ம பேசணும். யூ ஆர் வேரிங் ஏ மாஸ்க். அதுவே ஒரு சாதாரணமான ஒரு வேலைக்காரன் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, அவர் கூட பேசும்போது அவரோட மனிதன் அப்படின்ற கூட நம்ம கணக்குல சேர்த்துக்க மாட்டோம், அவன் பார்க்கவும் மாட்டோம் அவன். ஸோ அங்கே இன்னொரு மாஸ்க், வீட்டில் இருக்கும்போது ஒரு மாஸ்க், ஆஃபீஸ்க்கு போகும்போது இன்னொரு மாஸ்க், மூவி தியேட்டருக்கு போகும்போது இன்னொரு மாஸ்க். இந்த மாதிரி சிறிய வயசுல இருந்து பெரிய வயசு வரும்போது வரைக்கும் சில லட்சக்கணக்கான மாஸ்க் எல்லாமே நம்ம முகத்தின் மேல இருக்கும் எப்பவுமே. அது எல்லாம் இருக்கும்போது நான் யார் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது எப்படி? உண்மையமான என்னுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும் அப்படின்னா முடியவே முடியாது மாஸ்டர்ஸ். எப்போ நம்ம மெடிடேஷன் பண்றோமோ ஒவ்வொரு லேயர் ஒவ்வொரு மாஸ்க்கும் அது பிரிச்சு போயிடும், ரிமூவ் ஆயிடும். எல்லாமே ரிமூவ் ஆக 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 சில நாள் ஆகட்டும், சில மாதங்கள் ஆகட்டும், சில வருடங்கள் ஆகட்டும், அதை பிராக்டிஸ் பண்ணும்போது எல்லாமே நான் கிடையாது அப்படின்னு சொல்லி தெரியும் போது, எஸ் இதுதான் என்னுடைய உண்மையமான ஸ்வரூபம், இதுதான் நான்